ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ இப்போ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் மேட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் மேட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் மோரலஸ் உங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆனால் அப்போ எதுக்கு நம்ம இஃபெல்ஸ் போகாமல் மேட்ச் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷனை வச்சு நிறைய ஆக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் இஃப் நிறைய போட்டு இஃப் எல்ஸ் எல்எஃப்னு போடாம வாட் வி ஆர் கோயிங் டு டூ மேட்ச் ஸ்டேட்மெண்ட் போறோம். ஸோ மேட்ச் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நிறைய ஆப்ரேஷன் இருக்குன்னும் பொழுது இஃப் எல்ஸ் திருப்பி இல்லை இஃப் எல்எஃப் எல்எஃப் அப்படின்னு போடாம நம்ம மேட்சுக்கு ஈஸியா போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் மேட்ச்க்கு வர்றதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இப்போ மேட்ச் வந்து எப்படி வந்து எழுதுது, மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச். ஓகே, அது பக்கத்தில் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு என்ன போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் மீ ஒரு வேல்யூ. ஓகே, எக்ஸ்பிரஷன்ல வேல்யூ வருது. இட்ஸ் நாட் பூலியன் வேல்யூ. ஓகேவா? ஏதாவது ஒரு வேல்யூ, ஒரு இன்டிஜரா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நமக்கு கீழே கேசஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 கிளினிக் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, நான் மண்டேனா இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக் போவேன், டியூஸ்டே செகண்ட் கிளினிக், வெனஸ்டே தேர்ட் கிளினிக், அந்த மாதிரி நான் மாறி மாறி போறேன் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு வந்து மண்டேனா ஒரு 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 செட் ஆஃப் ஆக்ஷன் பண்ணும். அந்த கிளினிக் வந்து வேற எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த கிளினிக் போறதுக்கான வழி எல்லா வேலையும் வந்து அவங்க செய்ய போறாங்க. ஸோ செகண்ட் டியூஸ்டேனா செகண்ட் கிளினிக் போறதுக்கான வேலையெல்லாம் செய்ய போறாங்க. தேர்ட் வந்து தேர்ட் கிளினிக். ஸோ ஃபோர்த்து திருப்பி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக் வராங்க. ஓகே, ஃபிஃப்த்து செகண்ட் கிளினிக், அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து திருப்பி பழைய கிளினிக்கே வரணும்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க விசிட்டிங் டாக்டரை வேற ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 7 நாள், அந்த 7 நாள்ல இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. ஓகே, அப்ப நான் என்ன செய்யறது? ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நம்ம வந்து இஃப் மண்டேனா இங்க, இஃப் எல்எஃப் டியூஸ்டேனா இங்க, எல்எஃப் வெனஸ்டேனா இங்கன்னு போடாம நம்ம என்ன பண்ணலாம், இங்க கேஸ் எழுதலாம். ஸோ கேஸ்ல நான் எழுதலாம். இப்போ ஒன்னா மண்டே, டூனா டியூஸ்டே, த்ரீனா தேர்ஸ்டே அப்படின்னு நான் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண போகுது, நான் கேஸ் பக்கத்துல என்ன போடுறேனோ அதான் அதுக்கான ரிசல்ட்டா எனக்கு இங்க இருந்து வரப்போகுது. ஓகே, ஸோ கேஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் இட் இஸ் மண்டே. ஓகே, அதுக்கப்புறம் மண்டேக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன கொடுக்கணும், இந்த ஒன் ஆர் என்ன கேஸ் என்ன நான் கொடுக்குறேனோ அதை எனக்கு கொடுக்கணும். இட் இஸ் டியூஸ்டே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம். இங்க வந்து நான் வீக்ன்றதால 7 கேசஸ் போடுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்தோட ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று செய்யறாங்க. இல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் வந்து டேஸ் நம்பர் அந்த மாதிரி சொல்லாம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆப்பிள் இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் வச்சு கொண்டு போறோம். ஆப்பிள்னா இது பண்ணுங்க, பனானா இது பண்ணுங்க, ரெட்னா ரெட்ல இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, இல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து கேஸ் அதை வச்சுதான் மேட்ச் ஆகுது. இது மோராலஸ் உங்க ஸ்விட்ச் கேஸ் மாதிரி தான். நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இங்க கொடுக்கறது இல்லை. ஓகே, அதே மாதிரி அங்க, ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு டிஃபால்ட் கேஸுமே இருக்கு. ஓகே, நம்ம டிஃபால்ட் கேஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். பிரிண்ட். ஓகே, ஸோ டிஃபால்ட் கேஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துருவோம். இதுதான் டிஃபால்ட் கேஸ். எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா இட் இஸ் டிஃபால்ட். ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் 5 டேஸ்க்கு. சாட்டர்டே சண்டே நான் வேலை செய்யறது இல்லை அப்படின்றத நான் டிஃபால்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நடக்க போகுது. இந்த 1 2 3 4 5 இந்த ஆப்ஷன் வர மாதிரியான
எக்ஸ்பிரஷன் தான் நீங்க கொடுக்க போறீங்க. அப்ப நம்பர் இன்டீஜர். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், டேன்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். அந்த டே தான் மேட்ச் பண்ண போகுது. ஸோ டேல என்ன வேல்யூ இருக்கோ அதை கேஸ் கூட மேட்ச் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ரன் பண்றேன். லேட்டஸ்ட் கரண்ட் ஃபைலை வச்சு ரன் பண்றேன். ஸோ இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வெட்னஸ்டே வரணும். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். இட்ஸ் வெட்னஸ்டேன்னு வந்துருச்சு. ஓகே, இதுதான் மேட்ச். ஓகே, ஸோ இன் கேஸ் எனக்கு டிஃபால்ட் வேல்யூ எல்லாமே கொடுத்தாச்சு. இன் கேஸ் நான் வந்து டிசைட் பண்றேன், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் கொடுத்துட்டேன்னா சாட்டர்டே சண்டே. ஓகே, சாட்டர்டே வந்து நான் எங்க போறேன், திருப்பி இதுக்கே போறேன். ஓகே, விச் இஸ் கோயிங் டு பி 6. ஓகேவா, சண்டே வந்து 7. நான் எல்லா நாளும் வேலை செய்யறேன். ஓகே, ஸோ 6 and 7 இருந்தா திருப்பி நீ இதுக்கே போ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நான் மண்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைனிங் ஒரே வேல்யூவை, ஓகே, ஒரே கேஸை நான் மற்ற இது கூட கம்பைன் பண்றேன். ஓகே, நான் ஸ்விட்ச் கேஸ்ல இது மாதிரி பண்ண முடியாது. ஸ்விட்ச்ல ஒரு கேஸ் ஒன்று தான் பண்ண போகுது. ஆனால் இங்கே என்ன பண்றேன், 1 இருந்தால் எங்கே போகணும், ஓகே, 6 இருந்தாலும் திருப்பி அங்கே தான் போகணும் நீ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்பைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கூடவே இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்றது ஓகே, ஆனால் நான் என்ன டிசைட் பண்றேன், மண்டே அண்ட் சாட்டர்டே ஆஃப் ஏப்ரல் மந்த் ஆர் ஜூன் மந்த், ஏதோ ஒரு மந்த் நான் என்ன பண்றேன், மண்டே அண்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூன் மந்த் மட்டும் நான் அங்க போல. ஓகே, நான் வேற இடத்துக்கு போறேன். அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு கிவ் ஒன் எக்ஸ்ட்ரா கண்டிஷன். எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போடணுமா, 1 6 இருந்தா இது போன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஜூன் மாசம் 1 and 6 மட்டும் இங்க போகாது, வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதணும். அதனால இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மேட்ச் கூட இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா கண்டிஷன் செக்காக. ஓகே, இப்ப நான் வந்து மந்த் இப்ப ஜூன் வச்சுக்கிறேன், 6னா ஜூனா, ஜூன் வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுது, இஃப் மந்த் இஸ் நாட் ஈக்குவல் டு, இல்லை நான் ஜூன் மாசம் மட்டும்தான் அங்க போறேன்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். மந்த் வந்து 6 இருந்தா மட்டும் எங்கே போக சொல்றேன், இங்கே போக சொல்றேன். ஓகே, கேஸ்ல எழுதணும். நீங்க கேஸ்ல காலனுக்கு முன்னாடி இதை எழுதி காலனோட நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மந்த் 6 இருந்தா மட்டும் இங்கே போ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதை 6ன்னு மாத்துறேன், ரன் பண்றேன். இப்போ எனக்கு மண்டே அண்ட் சாட்டர்டே வந்து பிரிண்ட் ஆகணும். ஆகுதான்னு பார்க்கலாம். வருது. ஸோ இது என்ன பண்றேன், இப்போ 4 ஆக்குறேன். இப்போ மண்டே அண்ட் சாட்டர்டே எனக்கு ஆக்சுவலா வரக்கூடாது, வரல, கரெக்டா டிஃபால்ட்ன்றது வந்துருச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட கேஸ். ஓகே, மேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள நம்ம கேஸ் எழுதுறோம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கிளியர் பண்றோம். தேங்க்யூ, பாய்.